அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு எழுந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் காணப்படுவது போல் தெரிகின்றது. மேற்கு எல்லையிலிருந்து ட்ரோன் நாட்டுக்குள் நுழைந்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கின்றது. அணு உலை அதற்கு அருகே விழுந்ததாக செய்திகள் வருகின்றது. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த UAE மீது நடந்த தாக்குதல் தொடர்பாக அதன் பின்னணியில் யார், எவ்வாறு இந்த தாக்குதல், என்ன சேதம் ஏற்பட்டிருக்கின்ற விடயங்களை கூறுவீர்களா? போர் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர், அதுவும் அதாவது இந்த 40 நாட்களை விட மிக மோசமான அழிவுகளை கொண்ட ஒரு போர் இடம்பெறுகிற ஒரு சாத்திய கூறுகள் தான் மெல்ல மெல்ல தென்படுகின்றது. இன்று UAE மீது 3 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. மேற்கு பகுதியில் இருந்து யார் ஏவினது என்று தெரியாது. அதில் 2 சுட்டு வீழ்த்தினாலும் ஒன்று நேரடியாக போய் அணு உலை இருந்த பகுதி மீது வீழ்ந்திருக்கின்றது. அதில் இருக்கின்ற கூலிங் சிஸ்டத்தை நல்ல காலம் சேதமாக்கவில்லை, ஜெனரேட்டர் தான் சேதமாக இருக்கின்றது, தீ பரவியதாக கூறப்படுகிறது. கூலிங் சிஸ்டம் டேமேஜ் ஆகி இருந்தால் அபுதாபி, துபாயில் இருக்கிற அத்தனை மக்களும் குடியெழும்ப வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஏனென்றால் அணு உலை வெடிக்கும். அணு உலை வெடித்தால் அந்த அந்த பிராந்தியம் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. இவர்கள் தாங்கள் வான் பாதுகாப்பை வைத்திருக்கிறோம், சுட்டு வீழ்த்துவோம் என்றெல்லாம் கூறினாலும் இப்போ பாருங்கள், 3ல் 1 விழுந்தாலே அவங்களுக்கு சக்சஸ் தான். அப்ப அதை என்னென்று சொன்னால் அதை எய்ம் பண்ணித்தான் அனுப்பியும் இருக்கிறார்கள். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் IAEA என்ற அணுசக்தி பிரிவின் தலைவர் கூட இப்போது UAE தலைவருடன் பேசியதாகவும் கூறப்படுகின்றது. கட்டார் போன்ற நாடுகள் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. அதாவது ஒரே ஒரு ட்ரோன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணு மின் நிலையத்தை புவிசார் தாக்கியது ஒரு புவிசார் அரசியல் மிரட்டலாகத்தான் எல்லோரும் பார்ப்பதாக பல ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அதாவது 3 ட்ரோன்கள் இந்த வான்வெளியில் நுழைந்ததாகவும் 2 இடைமறைக்கப்பட்டன. ஆனால் 1 மட்டும் தப்பிச் சென்று அது இந்த பரக்கா பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையத்திற்கு வெளியே உள்ள ஒரு ஜெனரேட்டரை தாக்கி இருக்கின்றது. இது மிகவும் திட்டமிடப்பட்டு தாக்கப்பட்ட ஒரு இலக்காக இருக்கக்கூடும் என்று பலர் அவதானிகளும் கூறுகின்றார்கள். ட்ரோன் மேற்கு எல்லையில் இருந்து, அதாவது சவுதி வான்வெளியில் இருந்து வந்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறுகிறது. இது சில காரணங்களுக்காக சில காரணங்கள் அவர்கள் சுட்டிக்காட்டினாலும், ஆனால் அவை எங்கிருந்து வந்தது என்பதை ஐக்கிய அரபு அமீரகத்தால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அது ஏமனில் இருந்து கடந்து வந்த ஹூதிஸ் அமைப்பின் ட்ரோன்களாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். அல்லது ஈராக்கிலிருந்து செயற்படும் ஈரானுடன் தொடர்புடைய குழுக்களின் ட்ரோன்களாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அல்லது இதுவரை யாரும் வெளிப்படையாக கூறாத இன்னும் சிக்கலான ஒன்றாக இருக்கலாம். யாரும் இந்த போரை ஆரம்பிப்பதற்காக வேறு சிலர் இதை தூண்டி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் வழக்கமாக ஈரானை குற்றஞ்சாட்டு வருகின்ற நிலையில் இன்று வழக்கத்துக்கு மாறாக ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஈரானை குற்றம் சுமத்தவில்லை. அந்த ட்ரோன்கள் அணு உலையின் அந்த டைஃபன் கட்டிடம் என்று சொல்றது, அந்த குவி மாடம் என்று சொல்றது, அல்லது குளிரூட்டும் அமைப்பை தாக்கவில்லை, கூலிங் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், 2011ஆம் ஆண்டு ஃபக்குஷிமாவில் இடம்பெற்ற அனர்த்தம் அது ஒரு கூலிங் சிஸ்டம். அந்த கூலிங் சிஸ்டம் டேமேஜ் பண்ணது உடனடியாக ஏதோ ஒரு வகையில் அதை நிறுத்தி விட்டார்கள். கடலுக்கு அருகில் கட்டப்பட்டது என்பதால் தப்பிக்கொண்டது. ஆனால் இது அவ்வாறான நிலைமையிலும் தாக்கு பிடிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் குளிர் ஊட்டப்பட்ட அமைப்பு, அதாவது கூலிங் சிஸ்டத்தை தாக்கவில்லை என்று சொல்லியும், ஆனால் துணை டீசல் ஜெனரேட்டரை தாக்கியது என்று சொல்லியும், அதுக்கு பேக்கப் டீசல் ஜெனரேட்டர் இருக்கிற இடத்தை தான் தாக்கி இருக்கிறது. இந்த அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அவசரகால நெருக்கடியாய் சந்தித்திருக்கலாம் என்று சொல்லியும்
அதாவது அடுத்த கட்ட தாக்குதல் இந்த பராக்காவின் அணு உலையாக கூட இருக்கலாம் என்றும், அதாவது இந்த அணு உலையை சுற்றி இருக்கின்ற 1 கிலோமீட்டர் தூர பகுதியாகத்தான் இருக்கும் இனி வரும் தாக்குதல், ஒரு போர் ஒன்று ஏற்பட்டால் என்றும், அவ்வாறு தாக்கம் அடைந்தால், அதாவது இந்த அணு உலையை சுற்றி இருக்கிற 1 கிலோமீட்டர் பகுதிக்குள் ஈரான் தாக்குமாக இருந்தால் அல்லது வேறு யாரும் தாக்குமாக இருந்தால் அது ஒரு முழுமையான பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். ஈரான் அபுதாபியிடம் ஒன்றைத்தான் சொல்கிறது இதன் மூலம், அதாவது எங்களால் உங்கள் பகுதியை முற்று முழுதாக கதிர்வீச்சுக்கு உட்படுத்தி துபாயையும் அபுதாபியையும் முற்றாக இல்லாது செய்ய முடியும் என்பதை கூறுவதாக சிலர் கூறுகிறார்கள். ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாகு உங்கள் நிலப்பரப்பை ஒரு ஏவுதளமாக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள், அந்த இலக்கை ஒரு ட்ரோன் தாக்கியது தற்செயலானதல்ல, அது ஒரு செய்தி என்று சில பாதுகாப்பு தளங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் இந்த செய்தி யுஏக்கு மட்டுமல்ல, இது இஸ்ரேலுக்கும் ஒரு செய்தியைத்தான் கூறுகிறது. ஏனென்றால் இஸ்ரேலிடமும் அணு ஆயுத மையங்கள், அணு உலைகள் இருக்கின்றன. ஈரான் எரிசக்தி நிலையங்களை தாக்கப் போவதாக இப்போது உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்திலிருந்து நாங்களும் கூறிக்கொண்டு வந்திருந்தோம். ஈரானை முற்று முழுதாக ஈரான் எரிசக்தி நிலைகளை தாக்கப் போகிறார்கள், ஈரானை பொருளாதாரத்தால் முடக்கப் போகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னமே ஈரான் முந்தி விட்டது போலதான் தெரிகிறது. அது ஈரானாக இல்லை, ஏனென்றால் ஈரான்ல நிறைய ப்ராக்சிஸ் இருக்கின்றது, பல குழுக்கள் இருக்கின்றன. அப்ப யார் தாக்கினான் எவன் தாக்கினான் என்று தெரியாத ஒரு நிலையாகத்தான் இப்போது போய்கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகமும் இப்போது ஈரானை குற்றம் சாட்டவில்லை. எனக்கு இந்த தாக்குதல் நடந்தவுடன் எனக்கு இஸ்ரேல் மீது தான் ஐமிச்சம் இருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கொலவரியில் இருக்கிறார்கள். எப்படி சமீபத்தில் கூட நெட்டன்யாஹு அவர்கள் சிபிஎஸ் நியூஸில் 60 நிமிடம் பேசிய பொழுது கூறியிருந்தார், கிட்டத்தட்ட 75% எல்லா ஆயுதங்களையும் அவர்களுடைய அனைத்து விதமான படைக்கலங்களையும் அழித்து விட்டோம் என்று கூறியிருந்தார்கள். இன்னொரு கொஞ்சம் இருக்கின்றது, அதை முடிவு செய்வதற்கென்று. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த போர் பேச்சுவார்த்தையில் முடக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மீண்டும் தொடக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவரிடம் இருப்பதை கூட பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேலுடைய உளவு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மொசாட் அவர்களே தாக்குதலை நடத்தி இருக்கலாம். அப்படி பார்க்கப்படவில்லையா? அப்படி யாரும் அதை பற்றி இந்த கருத்தும் கூறவில்லையா? அதைத்தான் சிலர் கூறுகிறார்கள், இது நாங்கள் கணிக்க முடியாத தரப்பிலிருந்து வந்திருந்த தாக்குதலாகவும் இருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இப்போது, அதாவது நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த தாக்குதலை ஈரானை இப்படியே விட்டுவிட முடியாது, முற்றாக முடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேசியிருந்தார்கள். இது இன்று நேற்று வகுக்கப்பட்ட திட்டம் அல்ல. அதாவது அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹெர்ட்ஸ் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால், ஈரானிய ஆட்சி பலவீனமானது என்றும் முதல் தாக்குதலிலேயே அதனை சரித்து விட முடியும் என்றும் நெத்தனியாகு 2009ஆம் ஆண்டு, அதாவது 17 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னிடம் கூறியதாக அவர் கூறியிருக்கின்றார். அது முற்றிலும் தவறென்றும் ஈரானியர்களின் மீள்திறனை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்றும் தான் அப்போது அவரிடம் சொன்னேன் என்றும், ஈரான் வீழ்ச்சியடைய போகிறது என்று நெத்தனியாகு 17 ஆண்டுகளுக்கு முதல் கூறிய போதும், ஆனால் 2009ஆம் ஆண்டு ஹெர்ட்ஸ் கூறிய மறுப்பு தான் இப்போது உண்மையாக தெரிகிறது என்று அந்த ஒரு இணையதளம் அதை போட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த போரின் போது கூட இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகு இரகசியமாக யுஏக்கு வந்திருந்தார். புலனாய்வுத்துறை மொசாட்டின் அதிகாரி இரகசியமாக வந்திருந்தார்கள். தாக்குதலுக்கு எல்லா நாடுகளையும், அரபு நாடுகளை ஒன்றுடைத்து முன்னுக்கு தள்ளி விடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள், அது முடியவில்லை. அப்ப இப்போது ட்ரம்பை இந்த போருக்குள் தள்ளுவதற்கான ஒரு முன்முயற்சியாக இப்போது இந்த அரபு நாடுகளுக்கு இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல அதுவும் ஒரு சாத்தியமாகத்தான் இருக்கு. இதே நேரத்தில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேலில், சென்ட்ரல் இஸ்ரேலில், மத்திய இஸ்ரேலில் படைக்கலங்கள் தயாரிக்கும் ஒரு பகுதியிலிருந்து வெடிச்சு பத்தி எரிந்து கொண்டிருப்பதாக சில காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இதோடைய பின்னணியில் என்ன என்று கூற முடியுமா? அந்த காணொளியை நானும் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பதிர்வு.
அதை பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் அந்த 40 நாள் போர் நடந்த போது கூட அவ்வாறான ஒரு வெடிப்பை பார்க்கவில்லை என்று சொல்லி, அதற்கு பிறகு 2வது வெடிப்புகளில் கொழுந்து விட்டு எரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பிரதேசம் முழுக்க வெளிச்சமாக இருக்கின்றது. பல தரப்பட்ட கருத்துக்கள் வருகின்றன. IDF யூனிட் 8200 என்ற இடத்தில், அதாவது செயல்பென் என்ற இடத்தில் தான் இந்த வெடிப்பு இடம்பெற்றதாக கூறுகிறார்கள். இஸ்ரேலின் தலைநகர் நகர் டெல் அல் அவிவ் பகுதியில் இருந்து 300 கிலோமீட்டர் மேற்காக உள்ள 90 கிலோமீட்டர் மேற்காக உள்ள பகுதி என்று கூறியிருக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் அது அரோ என்ற, உங்களுக்கு தெரியும், ஈரான் டேவிட் ஸ்லிங் இருக்கின்றது, அயன் டோம், மற்றது அரோ வகை ஏவுகணைகள். இந்த அரோ ஏவுகணை தளம் உற்பத்தி தளம் தான் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. ஆனால் தாக்குதல் நடந்ததா, ஹிஸ்புல்லாக்கள் தாக்கினார்களா, யார் தாக்கினார்கள் என்று தெரியாது என்று கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லி சில அந்த வெடிக்காத குண்டுகளை வெடிக்க வைத்திருக்கலாம் என்று. ஆனால் அந்த அளவு பெருசாக கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோஷன் இருக்காதுன்னு கூறுகிறார்கள். மற்றது கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொன்னால் அதற்கு முதல் அந்த பிராந்தியத்துக்கு அவர்கள் அறிவித்தலை விடுத்திருப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதுவரையில் நாங்கள் கதைக்கிற நேரம் தான் அந்த வெடிப்பு இடம்பெற்றிருந்தது. இன்னும் சில சமயங்களில் இனி மேலதிக தகவல்கள் அது தொடர்பாக வரலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் இன்றும் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் இஸ்ரேலின் பல பகுதிகள் இராணுவ இடங்களை தாங்கள் தாக்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் தென் லெபனானின் பிளிடா என்ற பகுதி மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசி இருக்கின்றது. காசா பகுதியிலும் கிட்டத்தட்ட 5 பேர், அதிலும் 3 பேர் கம்யூனிட்டி கிச்சன் என்ற சேரிட்டி அமைப்பை சேர்ந்த 3 பேர் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக, அதாவது இப்ப மேற்கு கரை என்று சொல்கிற இடத்தில் குடியேற்றவாசிகள் இந்த ஒலிவ் மரம் அங்கு ஒரு ஃபேமஸ் ஆனது இஸ்ரேல் பகுதிகளில். அந்த 150 மரங்களை கூட வெட்டி சரிச்சிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரை ஆரம்பித்தது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது ஜேடி வான்ஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை அறையில் இருந்து கொண்டு பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அவருக்கு தகவல்களை கொடுத்து கொண்டிருந்ததும், இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு சென்றதும் அந்த 2 நாள் பயணத்தை முடித்ததும் நிச்சயமாக இந்த போர் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அங்கே பேசினார்கள், அதை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அரை மணி நேர தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கின்றது. பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் இந்த உரையாடல், தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கிறது. என்ன பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது உங்களால் அறியக்கூடியதா இருந்ததா? இதுவரையில் அவர்கள் இருவரும் பேசியது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் வெளிவரவில்லை. ஆனால் இந்த ஈரான் மீதான தாக்குதல் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இருவரும் பேசியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த அமெரிக்க அதிபரின் தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது அமைச்சரவையை அவசரமாக கூட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் தனது உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு குழுவுடன் இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சிச்சுவேஷன் ரூம் கூட்டம் என்று சொல்றது, அதை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை அவர் விரும்புவதாகவும், ஆனால் முக்கிய கோரிக்கைகள் ஏற்கனவே அல்லது அற்றமுள்ள அணுசக்தி சலுகைகளை வழங்கவோ ஈரான் மறுப்பது மீண்டும் இராணுவ நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பை மேசைக்கு கொண்டு வந்திருப்பதாக இந்த அக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ட்ரம்ப் இப்போது அக்சியோஸ் கொண்டே கூறியிருக்கின்றார், நேரம் விரைந்து கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். இன்று ஈரான் குறித்து விவாதிக்க நெத்தனியாகு அழைத்ததை தொடர்ந்து இந்த அவசர கூட்டம் இடம்பெறுவதாகவும் இந்த அக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அதாவது ஈரானிடம் இருந்து அமெரிக்காவின் கோரிக்கைகள் என்னென்று சொன்னால், ஈரானுக்கு எந்த இழப்பீடும் அல்லது சேதங்களும் வழங்கப்படக்கூடாது. ஈரானின் 400 கிலோ யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு மாற்ற வேண்டும். ஒரே ஒரு அணுசக்தி நிலையம் மட்டுமே தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் எதுவும் விடுவிக்கப்படக்கூடாது.
பேச்சுவார்த்தைகளை பொறுத்து போர் நிறுத்தம் நிபந்தனைக்குட்பட்ட உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று அமெரிக்கா அனுப்பியிருப்பதாக இந்த ஃபாஸ் என்ற ஈரான் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் ஈரான் அதுக்கு பதிலாக தனது நிபந்தனைகளை கூறியிருக்கின்றது. அனைத்து முனைகளிலும் குறிப்பாக லெபனான் உட்பட முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும், ஈரானுக்கு எதிரான அனைத்து தடைகளும் நீக்கப்பட வேண்டும், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், போர் சேதங்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும், ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் இறையாண்மை உலகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டு இந்த கோரிக்கைகளும் எதிரும் புதிருமாகத்தான் இருக்கின்றன. ஒரு கிட்டக்கூடி அவர்களால் நெருங்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த அரசியல் ஆய்வாளர் அலி அக்பர் வேலையகி என்றவர் தெரிவித்திருக்கிறார் என்னென்று சொன்னால், அதாவது இஸ்ரேலினால் தூண்டிவிடப்பட்ட ட்ரம்ப் அச்சுறுத்தல்களை விடுவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு தந்திரோபாய பொறிக்குள் வீசப்படும் பொறி இது என்று அவர் அதை வர்ணித்திருக்கின்றார். பெய்ஜிங்கில் ட்ரம்ப் தோல்வியுற்ற ராஜதந்திரத்தை தான் பெற்றிருக்கிறார் என்றும், சீனாவிலிருந்து அவர் எந்த பலனும் என்று திரும்பி இருக்கிறார் என்றும், அத்துடன் நெத்தனியாவுடன் நெத்தனியாவின் இரகசிய பயணம், யுஏஇக்கான இரகசிய பயணம் மற்றும் திரித்து கூறப்பட்ட பென்டகனின் தரவுகள் என்ற இது எல்லாம் அபுதாபியில் அதிருப்திகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இவை அனைத்தும் வாஷிங்டனில் உள்ள கணக்கீட்டு நெருக்கடியை பிரதிபலிக்கின்றன என்றும், அவரை பொறுத்தவரை இத்தகைய சூழ்நிலைகளில் டெல் அவிவ் தூண்டி விடுவதாக அவர் கூறும் ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் ஒரு மூலோபாய பொறிக்குள் சிக்குவதை குறிக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய கயிற்றால் பின்னப்பட்ட இந்த பொறிக்குள் சிக்குவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று விரைவில் வாஷிங்டன் மத்திய கிழக்கில் தனது அதிகாரத்தின் எஞ்சிய பகுதிகளை ஒரு கைவிளக்குடன் தேட வேண்டி இருக்கும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் இருக்கின்றது, நீடித்திருக்கின்றார்கள். 48 நாட்களாக 2 நாட்களுக்கு முன்னதாக நீடித்திருந்தார்கள். இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. நாளாந்தம் லெபனானில் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது லெபனான் முற்றுமுழுதாக இயங்க முடியாத ஒரு நிலையில் விழுந்து விட போகின்ற என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? உண்மைதான். லெபனானின் சுற்றுலாத்துறை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக லெபனானின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர்களுக்கு $30 மில்லியன் இழப்பீடு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், இந்த போர் தொடங்கியதிலிருந்து இதுவரையில் $25 பில்லியன் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், மீள் கட்டுமானத்துக்கு கூட $12 பில்லியன் தேவையாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். சுற்றுலாத்துறை $10 பில்லியன் உழைக்கின்றார். சுற்றுலாத்துறை $1 பில்லியன் தான் இப்போது பெறக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு உள்நாட்டு போரில் கூட இந்த அளவு பெரிய அளவு மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். 67 கிராமங்கள் முற்றாக கைவிடப்பட்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கின்றார். அவர் என்னத்தை கூறுகிறார் என்று சொன்னால், அது மட்டுமல்லாது பலரும் என்னத்தை கூறுகிறார், லெபனான் ஒரு மிகவும் அதாவது உடைந்து விழுகின்ற நிலைக்கு லெபனான் எட்டி இருக்கிறது என்று சொல்லி, லெபனானால் இது தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இது ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஈரானுக்கும் மிக மிக ஒரு சாதகமான சூழ்நிலை. ஏனென்றால் லெபனான் அரசு எப்போதும் அமெரிக்க அரசாகத்தான் இருந்தது, ஹிஸ்புல்லாக்கள் அதற்குள் ஒரு பகுதியாகத்தான் இருந்தார்கள். இப்போது இந்த தாக்குதலின் உச்சம் லெபனானை சீர்குலைய செய்ய போகிறது. அதையும் தாங்க வேண்டிய பொறுப்பு இப்போது மேற்குலகத்தை நோக்கித்தான் திரும்ப போகிறது. அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் காசாவிலும் போர் நிறுத்தம் இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்ற ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த போர்ட் ஆஃப் பீஸில் இருக்கின்ற மூத்த ஒரு அதிகாரி கூறியிருக்கின்றார், ஹமாஸ் அரசியல் இயக்கமாக நிலைத்திருக்க முடியும் என்று கூட, அதாவது அவர்களை முற்றுமுழுதாக அழிக்க முடியாது என்று அவர்கள் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. இதனால் இன்றும் கூட காசாவில் இறந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் காசாவிலும் இவர்களுடைய எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றதா? காசாவிலும் இப்போது பார்த்தால் ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் தங்களை பலப்படுத்தி வருவதாக இஸ்ரேலின் புலனாய்வுத்துறையும் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் ஹமாஸின் ஹுசாம் படை அணியின் கட்டளை தளபதியை நேற்று அல்லது முன்தினம் படுகொலை செய்திருந்தார்கள் குண்டு வீச்சின் மூலம்.
இன்று இடம்பெற்ற தாக்குதலில் கூட அதாவது 5 பேர் கொல்லப்பட்டிருக்கார். அதுல கம்யூனிட்டி கிச்சன் என்று சொல்கின்ற சரிட்டி அமைப்பின் சேர்ந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போலதான் இப்போது ஹமாஸ் இப்ப என்னென்று சொன்னால் இஸ்ரேலின் அதிகாரிகளே கூறுகிறார்கள் நெத்தனியாகு தனது இலக்குகளில் ஒன்றை தன்னும் அடையவில்லை. ஈரான் போராக இருக்கலாம், ஹமாஸாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் மீதான அதாவது காசா பகுதி மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மிக மோசமாகத்தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதே சமயம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஐசிசி இப்போது 5 இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு இரகசிய பிடியாணை பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் 3 பேர் இஸ்ரேலின் அரசியல்வாதிகள் என்றும் 2 பேர் படைத்துறை அதிகாரிகள் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலின் பொருளாதாரம் வந்து இந்த 2026ஆம் ஆண்டின் முதற்காலாண்டு பகுதியில் 3.3% சுருங்கி விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் அதாவது இஸ்ரேல் செய்கின்ற இத்தனை படுகொலைகள், இத்தனை மனிதுரிமை மீறல்கள், இத்தனை போர்க்குற்றங்கள் எல்லாம் இருந்த போதும் பல கேள்விகள் இருக்கின்றன. என்னென்று இஸ்ரேலால் உலகத்தையும் செய்து உலக நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இது தொடர்பாக பெரிதாக அழுத்தம் கொடுக்கவில்லையே ஏன் என்ற கேள்வி இருந்தது. அதற்கெல்லாம் விடையாக இப்போது கூறியிருக்கிறார்கள், இஸ்ரேல் வந்து தனது புரபகண்டா பட்ஜெட் என்று சொல்றது, பிரச்சாரத்துக்கான பட்ஜெட்டாக $730 மில்லியன் இஸ்ரேல் வந்து இப்போது தனது இந்த பிரச்சாரங்களுக்காக செலவு செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதுதான் வந்து இஸ்ரேலின் இந்த குற்றங்களை மறைப்பதற்கான ஆயுதமாக இருக்கின்றது. எவ்வளவு குற்றத்தை மறைக்க போகிறார்கள். ஆனால் அவர்களை மறைப்பதற்கு அமெரிக்கா இருக்கிறது தானே. நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டிருப்போம். நிறைவாக சில ஊடகங்களில் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், அமெரிக்கா ஒரு வெகு விரைவாக ஒரு குறுகிய நாளில் ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம், தாக்குதலை நடத்தி குறிப்பாக பாலங்களை உடைக்கலாம், இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கலாம், உடைத்துவிட்டு வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்வதற்கு இப்பொழுதே சொல்லிவிட்டார்கள், தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த தாக்குதலோடு போரை முடிவுக்கு கொண்டு வந்து கியூபா மீது தாக்குதலை நடத்த போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி கியூபா மீது தாக்குதல் நடத்தினால் ஓரளவுக்கு சில வேளைகளில் வெனிசுவேலாவில் எவ்வாறு தாக்குதல் நடத்தி அதை போரை அந்த தங்களுடைய இலக்கை அடைந்தார்களோ அதே மாதிரி கியூபாவிலும் அடையலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு சாத்தியமோ எனக்கு தெரியவில்லை. அந்த விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரஷ்யா கூட சில உதவிகள் வழங்கி கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், அதாவது கியூபாவுக்கு CIA தலைவர் நேற்று இலக்கின் சிந்தனை பகுதியில் நாங்கள் பேசியிருந்தோம். அந்த கியூபாவுக்கு CIA தலைவர் ராட்க்ளிஃப் வந்து இரகசியமா அதாவது ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். கியூபா அதிகாரிகளை சந்தித்திருந்தார். $100 மில்லியன் தாங்கள் உதவி வழங்குவதாக கூறியிருந்தார். அதே சமயம் கியூபா மீதான கியூபா இந்த அதிகாரிகள் மீது 30 வருடங்களுக்கு முதல் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டதாகவும் பேசியிருந்தது. இப்போது ஒரு தகவல் வந்திருக்கிறது, வெனிசுலா அதிபர் மதுரோவை கடத்தியது போல முன்னாள் கியூபா தலைவர் ரவுல் கஸ்ட்ரோவை கடத்த அமெரிக்கா தயாராகி வருகிறது என்று நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் நிர்வாகத்தில் உள்ள ஒரு வட்டாரம் இது குறித்து அந்த பத்திரிகைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். 1996 கியூபா அரசாங்கம் 2 மனிதாபிமான அமைப்பு விமானங்களை சுட்டு வீழ்த்திய தொடர்பாக 94 வயதான ரவுல் மீது இப்போது குற்றம் சாட்டுவதற்கான திட்டங்கள் உள்ளன. அதைத்தான் நாங்கள் பேசியிருந்தோம் இன்னொரு காணொலியில். அப்ப அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ரஷ்யா மீது இப்போது உக்ரைன் வந்து கடுமையாக தாக்குதலை நடத்துகிறது. இன்று நாங்கள் கதைக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா மீது 600 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. அதில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மாஸ்கோ மீது ஏவப்பட்டிருக்கின்றன. பல எண்ணெய் குதங்கள் பற்றி எரிவதாக கூறப்படுகிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு இப்போ நாங்கள் சென்று கொண்டிருப்பது மெல்ல மெல்ல தெளிவாகின்றது. இந்த நிலையில் தான் இப்போது இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, கியூபாவுக்கு ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து 300க்கும் மேற்பட்ட ராணுவ ட்ரோன்கள் வந்து
கியூபாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் கியூபாவுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றும், அவற்றை குவாந்தனமோ விரிகுடா மற்றது அமெரிக்காவின் கடற்படை கப்பல்கள் மற்றும் வெஸ்ட் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்துவது குறித்தும் அவர்கள் விவாதித்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது ரஷ்யாவின் மாஸ்கோ வரையும் இவர்கள் தாக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போது அவர்கள் அமெரிக்காவின் தளப்பகுதிக்கு குறிவைப்பது போலதான் தெரிகின்றது. CIA இயக்குனர் ரட்கிளிஃப் இந்த பகமை நடவடிக்கைகளுக்கு எதிராக கியூபாவை நேரில் எச்சரிப்பதற்காக ஹவானாவுக்கு விமானத்தில் சென்றிருந்தார் இந்த வாரம். உக்ரைனில் ரஷ்யாவுக்காக போரிட்ட கியூபா வீரர்கள் இப்போது ட்ரோன் போர் குறித்த பாடங்களை நாட்டிற்கு கொண்டு வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் என்று ஆக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த கியூபா வீரர்கள் ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைனில் போரிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ட்ரோன் வார்ஃபேர், ட்ரோன் எல்லாம் நன்கு பரிச்சயம் என்ற ஒரு பிரச்சனையும் இப்போது இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ரஷ்யாவிலிருந்து கியூபாவுக்கு ரஷ்யாவும் ஈரானும் கியூபாவுக்கு இந்த ட்ரோன்களை கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் கியூபாவின் வெளிவார அமைச்சர் இன்று ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் கியூபா எந்த விதமான சரணடைவுக்கும் ஒத்துக்கொள்ளாது, மற்றது இராணுவ நடவடிக்கைக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுவோம் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஈரான் எவ்வாறு ஒரு போரை தொடுத்திருக்கின்றதோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை தான் அவரும் பேசியிருப்பதாக தெரிகிறது. போர் இப்போது எல்லைகளை கடந்து மெல்ல மெல்ல விரிவடைந்து கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சுருக்கமா இப்ப நீங்கள் ரஷ்யா கியூபாவுக்கு ட்ரோன்ஸ் கொடுத்திருக்கின்றால் அந்த ட்ரோன்ஸ்னால் அமெரிக்காவை தாக்குமா கியூபா? அமெரிக்காவின் எல்லா இடங்களும் தாக்கும். என்றால் இப்ப மாஸ்கோ மீது இவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அமெரிக்காவையும் தாக்கலாம் என்றதுதான் இப்போது ஒரு நிலைமையாக இருக்கின்றது. என்று சொன்னால் எல்லை கடந்த நிலைமையாக இருக்கின்றது. அதனால் தான் ஜெர்மன் அதிபர் சொல்லியிருக்கிறார், தான் தனது பிள்ளைகளை இப்போது தன்னை யாரும் கேட்டால் தான் படிக்கவோ அல்லது வேலைக்கோ அமெரிக்காவுக்கு அனுப்பவே மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். சொல்லும் போது அமெரிக்கா அவ்வளவு ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள், ஈரானின் ஹேக்கர்ஸ் அமெரிக்காவின் அண்டர் கிரவுண்ட் ஆயில் ஸ்டோரேஜ் மற்றது ரிஃபைனரிஸ் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லியும் தாங்களாகவே அதை வெடிக்க பண்ணலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். பார்ப்போம். இனி அமெரிக்காவுக்கு செல்கின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட விழுந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் இன்னும் 2 வாரங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பெரிய ஒரு போராக மாறப்போகிறதா அல்லது போர் இத்தோடு முடிவுக்கு வரப்போகின்றா என்று. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, உலக ஒழுங்கில் உலக ஓட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காணக்கூடிய இருக்கின்றது. அதை ஒத்துக்கொள்வதுதான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்பதை கூறிக்கொண்டு நன்றி அரசுகளே. இன்று கூட நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.